கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஜீவ வார்த்தை மூலம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார், மேன்மைப்படுத்த போகிறார், பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக இருக்க போறீங்க. அதே போல திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன், நீங்களும் ஆசீர்வாதமாக இருக்க போறீங்க. இன்றைக்கான ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 2 நாளாகமம் 14 அதிகாரம் 11 வசனம். 2 நாளாகமம் 14 அதிகாரம் 12 வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். உம்மை சார்ந்து இந்த ஏராளமான கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். இன்றைய ஜீவ வார்த்தையின் தலைப்பு, தேவனை சார்ந்து கொள்ளுவோம். தேவனை சார்ந்து கொள்ளுவோம். இங்க ஆசா தேவனை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நாங்கள் உம்மை சார்ந்து இந்த ஏராளமான கூட்டத்துக்கு எதிராக வந்திருக்கிறோம். உம்மை சார்ந்து நிற்கிறோம், உம்மை சார்ந்து நிற்கிறோம். தேவ பிள்ளைகளை நம்ம யாரை சார்ந்து நிற்க வேண்டும்? மனிதர்களையா? மனிதர்களை சார்ந்து நிற்கிறது. இன்னைக்கு உலகத்தில் எப்படி காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது? தங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா ஆண்டவரை பத்தி அவங்க யோசிக்கிறது இல்லை, ஆண்டவரை தேடுறது இல்லை. எங்க குடும்பத்தில் யார் பெரிய ஆளு, எந்த பெருசா இருக்கிறாங்க அப்படின்னு அவங்கள சார்ந்து கொள்றது, அவங்கள போய் தேடி போகிறது, அவங்கள்ட்ட போய் நின்று கொண்டிருக்கிறது. நான் தவறுன்னு சொல்லலை. இந்த உலகத்துல பெரிய செல்வாக்கு இருக்கிற மக்களை, ஞானம் உள்ளவங்களை, அறிவு உள்ளவங்களை, உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களை கர்த்தர் எழுப்பி வைத்து இருக்கிறார். ஆனா அதுக்கு மேல ஒருவர் இருக்கிறார். நம்மை படைத்த தெய்வம், இந்த உலகத்தை உண்டாக்குன தெய்வம் ஒருவர் இருக்கிறார். ஏன் அவரை சார்ந்து கொள்ளக்கூடாது? அவர் நம்ம பட்சத்தில் இருந்தா நமக்கு என்ன நஷ்டம் வந்து போயிருமா? அவர் கூட இருக்கும்போது எவ்வளவு ஆசீர்வாதம். சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது எனக்கு எதிராய் நிற்பவன் யார்? எனக்கு எதிராய் நிற்பவன் யார்? ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க, ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க. ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரை சொல்லுங்க, ஏசப்பா நாங்க உண்மை சார்ந்து கொள்ளுகிறோம், உண்மை சார்ந்து நாங்க நிற்போம், நீங்க எங்களுக்கு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க. தேவனுடைய அதிசயங்களை நீங்கள் பார்க்க முடியும். எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு மனுஷி தங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்துக்கும் ஆண்டவரை சார்ந்து நிற்கிறாங்களோ அவங்க நிச்சயமா தோல்வியை காண்பதில்லை, ஜெயம் உண்டாகும். அவங்க வாழ்க்கையில வெற்றி உண்டாகும். எத்தனை எதிர்ப்பு வரலாம், எத்தனை போராட்டம் வரலாம், எத்தனை பிரச்சனை வரலாம், எல்லாம் மலை போல வருகிறது, பனி போல எல்லாம் போய்விடும், எல்லாமே போய்விடும். எவ்வளவு பெரிய கூட்டம் வந்தாலும், எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும், எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் ஒன்றையும் கர்த்தர் வைக்க மாட்டார். எல்லாவற்றையும் தூக்கி தூரை போட்டு விடுவார். இன்றைக்கு விசுவாசிப்பீங்களா? ஆண்டவரை சார்ந்து நிற்பீங்களா? இயேசுப்பாவை சார்ந்து கொள்ளுவீங்களா? இன்றைக்கு அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை சார்ந்து கொள்ளுகிற ஒரு கிருபையை, ஒரு இருதயத்தை எல்லாருக்கும் நீர் கொடுக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஊழியக்காரன் நான் ஜெபிக்கிறேன். ஒரு தெய்வீக பிரசன்னம் இப்பொழுது ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை வெளிப்படட்டும், உம்முடைய கிருபை வெளிப்படட்டும். ஆண்டவரே, தங்கள் வாழ்க்கையில வெற்றி கொள்வதற்கு, தங்கள் வாழ்க்கையில மேன்மை அடைவதற்கு உம்மை சார்ந்து நிற்கட்டும் அப்பா, உம்மை சார்ந்து நிற்கட்டும், உம்மை சார்ந்து நிற்கட்டும். நீர் அப்பா உம்மை சார்ந்து கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு உதவியாய் இருந்து இவர்களை மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். படிப்பிலே மேன்மையை கொண்டு வாரும், வேலை விஷயத்திலே மேன்மையை கொண்டு வாரும், தொழில் வியாபாரங்களில் மேன்மையை கொண்டு வரும், செய்கிற ஊழியங்களில் மேன்மையை கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். கேன்சர் வேதனால் பாதிக்கப்பட்டவர்கள் இப்போது சுகமாக்கப்படட்டும். கிட்னி பாதிக்கப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சுகமாக்கப்படட்டும். இன்னும் ஆண்டவரே, இருதயம் பாதிக்கப்பட்டவர்கள், கண் பாதிக்கப்பட்டவர்கள், காது பாதிக்கப்பட்டவர்கள், எந்தெந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு சுகத்தை கொடுப்பீராக. இரவு தூங்க முடியாதவர்களுக்கு தூக்கத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். விபத்தில் சிக்குண்ட குடும்பங்களில் சமாதானத்தை கொடுப்பீராக. காயப்பட்ட சரீர உறுப்புகளை, அடிப்பட்ட இடங்களில் அந்த காயங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் என்று அலைந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீதி கிடைக்கட்டும், நியாயம் கிடைக்கட்டும், வெற்றி சிறக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.